எங்களது ஸ்டண்ட் யூனியனின் 50ஆம் ஆண்டு விழா நடக்கவிருக்கும் இந்த தருணத்தில் எங்கள் விழாவினை அகில இந்தியாவிற்கும் தெரிவிக்கும் வகையில் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்களது ஸ்டண்ட் யூனியன் தொடங்கப்பட்டு தற்போது 50ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 50ஆம் ஆண்டு விழாவினை பொன்விழாவாக கொண்டாடி மகிழும் விழாவாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நேரு உள்நாட்டு விளையாட்டு அரங்கில் கலை நிகழ்ச்சி 26ஆம் தேதி நேரு உள்நாட்டு விளையாட்டு அரங்கில் கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்நிகழ்ச்சி எத்தனையோ சோதனைகளை கடந்து சாதனைகள் படைத்த எங்கள் உறுப்பினர்களின் உழைப்பிற்கு உன்னதம் சேர்க்கும் விழாவாகவும் மூத்த உறுப்பினர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும் உறுப்பினர்களுக்கு உதவும் வகையிலும் ஆக மொத்தத்தில் இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா எங்கள் உறுப்பினர்கள் வாழ்வில் பொன் எழுத்துக்களால் அலங்கரிக்கப்படும் விழாவாக அமையும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலி இந்த எங்கள் யூனியனோட 50ஆம் ஆண்டு விழா, இந்த விழா சிறப்பாக நடத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் முயற்சி பண்ணி இந்த விஷயம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டர் அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அவங்களோட டீம் வந்திருக்காங்க. கலா மாஸ்டர் வர முடியல, அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. இது வர ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்குது. இதை இது விஷயமாக தான் இந்த ப்ரெஸ் மீட் உங்களுக்கு தேவையான கேள்விகள் நிகழ்ச்சிகள் இன்னும் டிசைட் பண்ணல, இன்னும் அண்டர் த ப்ராசஸில் இருக்குது. கலா மாஸ்டர் ஜூன் மாதம் வராங்க. வந்தவுடனே ஃபைனல் ஆகும். ஃபைனல் ஆன அப்புறம் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் சார். நடிகர்கள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் யூனியன் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் உள்ள அனைத்து லாங்குவேஜுமே எல்லா ஆர்டிஸ்டுமே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் யூனியனுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். கடினமாக கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க, இறந்துருக்காங்க, அந்த ஃபைட்டுக்கு வேண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்கள் மேலே அன்பாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாரையுமே தொடர்பு கொள்ள போகிறோம். எல்லா ஸ்டேட் ஆர்டிஸ்ட்டும் கூப்பிடுவோம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த யூனியன் நாங்கள் என்றைக்குமே இதை வழிபடுற திரு எம்ஜிஆர் அவருடைய அன்பில் தான் வளர்க்கப்பட்டது தான் இந்த யூனியன். இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோன்னு சொன்னால் அதனுடைய முழு பொறுப்பும் திரு எம்ஜிஆர் அவர் தான் செய்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பல பேரை வளர்த்துருக்கோம், அவங்களும் எங்களுக்கு பல உதவிகளை செய்து நாங்களும் வளர்ந்துருக்கோம். இதில் நீங்கள் பெருசாக நாங்கள் பெருசாகிற நிச்சயம் அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறோங்கிற முறையில் நாங்கள் செய்ததுனால அத்தனை நடிகர்களும் இந்தியாவில் உள்ள மொத்த பேருமே இங்கே வர்றதுக்கு எங்கள் தலைவர் பெரும் முயற்சி பண்ணியிருக்காரு. நிச்சயம் அவங்கெல்லாம் வருவாங்க. இந்த விழா பெரிய சிறப்பாக நடக்கும். இப்போ நாங்கள் சொல்ல முடியலன்னா சொல்லிவிட்டு யாரோ வரலன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் அது இல்லை, கட்டாயப்படுத்துவோம், வேண்டும், கூப்பிட்டு வருவோம், இந்த விழாவை சிறப்பாக செய்வோம். மட்டுமல்ல, எங்கள் யூனியனில் உள்ள மொத்த உறுப்பினருடைய எண்ணமே இந்தியாவில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா நடத்தணுங்கிறது தான் அத்தனை உறுப்பினருடைய எண்ணமும். பண்ணக்கூடிய ஒரு 50 ஆண்டு மகத்தான மாபெரும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு விஷயத்தை எதுக்கு கலாங்கிற ஒரு டான்ஸ் மாஸ்டர் நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்றீங்க? ஐயா, இப்போ நீங்க கேட்ட கேள்வி, டான்ஸ் மாஸ்டர் ஏன் கூப்பிடுறீங்க, அவங்க நிகழ்ச்சி ஏன் நடத்துறீங்கன்னா, டான்ஸ் மாஸ்டர் வேற இல்லை, நாங்கள் வேற இல்லை. அவங்க எங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் தான். எங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்களும் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நாங்களும் போவோம். இது ஒரு குடும்பம். சினிமாங்கிறது ஒரு குடும்பம். அதில் எல்லா நிகழ்ச்சியும் இருக்கும். ஃபைட் இருக்கும், டான்ஸ் இருக்கும், ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், கேமரா, எல்லா விஷயங்களும் நாங்கள் நிச்சயம் பண்ணுவோம். இதில் ஒரு பிரிவினை இல்லை. ஏன்னா ஒரு குடும்பத்துடைய நிகழ்ச்சிங்கிறதுனால அவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது, அவங்க ரொம்ப ஆர்வமாக எங்களை உதவி பண்ணுறது வர்றதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கிறோம். எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை பிரித்து பேசுகிற அளவுக்கு வேற ஒன்றும் இல்லை. அவங்களும் எங்களை சேர்ந்த ஒரு தொழில் தான். கண்டிப்பாக இருக்குது. இது கலா மாஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தவறாக புரிஞ்சுக்கணும். அது ஒரு நடன நிகழ்ச்சி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே விஷயம் பண்ணுறோம். எங்களோட ஸ்கில்ஸ், எங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்களோட யூனியன் ஆரம்பித்த ஒரு 66 ஆரம்பித்த யூனியனோட ட்ராவல் இன்றைக்கி 2016 17 நின்றுட்டுருக்கு.
ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த சாங்கோட சேர்த்து, அதாவது வெறும் ஒரு ஃபைட் மட்டும் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அது ஆன் ஸ்டேஜ் எப்படி இருக்கும். அதனால கலை நிகழ்ச்சியை மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும்னு ஒரு விஷயத்துக்காக தான் கலா மாஸ்டர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து ஒன்லி டான்ஸ் மட்டும் வந்து கோரியோகிராஃப் பண்ணலை. இது வந்து ஒன்லி டான்ஸ் மட்டுமே இருக்காது, ஒன்லி ஃபைட் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் எல்லாமே இருக்கும். இதுதான் பிளான், எங்களோட பிளான். அது இன்னும் முடிவு பண்ணலாம், வந்த அப்புறம் ஃபுல்லாக பேசி ஃபைனல் ஆகும். எங்களது ஸ்டண்ட் யூனியன் தொடங்கப்பட்டு தற்போது 50ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 50ஆம் ஆண்டு விழாவினை பொன் விழாவாக கொண்டாடி மகிழும் விழாவாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நேரு உள்நாட்டு விளையாட்டு அரங்கில் கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்நிகழ்ச்சி எத்தனையோ சோதனைகளை கடந்து சாதனைகளை படைத்த எங்கள் உறுப்பினர்களின் உழைப்பிற்கு உன்னதம் சேர்க்கும் வகையிலும், மூத்த உறுப்பினர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும், உறுப்பினர்களுக்கு உதவும் வகையிலும் ஆக மொத்தத்தில் இந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா எங்கள் உறுப்பினர்களின் வாழ்வில் பொன் எழுத்துக்களால் அலங்கரிக்கப்படும் விழாவாக அமையும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். Hello all my fans in Kollywood. I am delighted right now sitting here holding this invitation. I have been it's an honor to be invited so specially to the Behind Woods Gold Medals Award function. It is happening on the 11th of June and I will be honored to be there. I would want all the fans to come and meet me. If I can make it, I would love to meet all my fans over there. I would like to extend my congratulations to the entire team behind Woods Gold Medals. I think it is an amazing award function which is totally focused on the technical and creative brilliance of cinema. And I am deeply touched by this special invitation which I must share with you. This I've never been invited so cordially and so warmly. So I will try my best to be there and meet all of you there. Thank you so much.